வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெரியபாளையம் அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் தோட்டக்கார தெருவில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலை பக்தர்களும் கிராம பொதுமக்களும் விழா குழுவினர்களும் புனரமைத்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதனை முன்னிட்டு நேற்று காலை பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியும் கணபதி பூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் ஹோமங்களும் நடைபெற்றது. இன்று காலை மகா பூர்ணாகுதி, யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்கள் மங்கள வாத்தியம் முழங்க பிரகார புறப்பாடு நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு திருக்கோவிலின் மண்டபத்தின் மேல் உள்ள அனைத்து விக்கிரகங்களுக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். பின்னர் மூலவர் படத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். பின்னர் மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்களவாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாளை முதல் 48 நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் விழா குழுவினர்களும் பக்தர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். Govinda, Govinda, Govinda.